அன்புமணிக்கும் தனக்கும் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வே இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தாம் தான் பாமக தலைவர் என்றும் கூட்டணியையும் தானே முடிவு செய்வேன் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இரு ஆளுமைகள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாகவும், யார் கூறினாலும் அன்புமணி கேட்க மாட்டார் எனவும் குறிப்பிட்டார். தன்னை குலசாமி என கூறிக்கொண்டே நெஞ்சில் குத்துவதாக வேதனை தெரிவித்த அவர் அன்புமணியின் நடைபயணத்தையும் விமர்சித்தார். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்போகிறார்களாம். குடும்ப பெண்கள் கட்சியில் வேண்டாம் என்று தாம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக கூறிய ராமதாஸ், தனது எதிர்ப்பையும் மீறி தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டதாக தெரிவித்தார். கேட்டேன், அந்த தேர்தல் நேரத்தில் தருமபுரியில் யார் நிற்கிறது? நான் அதன் பிறகு என்னாச்சுன்னா, நான் நிற்கலை, சௌமியா தான் நிற்கிதுன்னு சொன்னார். நாங்கள் பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுகிறீங்க, சரி போய் நிக்கெட் நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பே பாமகவை கைப்பற்றும் எண்ணம் அன்புமணிக்கு இருந்ததாக கூறிய ராமதாஸ், எல்லாம் தனக்கே வேண்டும் என அவர் கூறுவதாகவும் குறிப்பிட்டார். அன்புமணி அமைதி காத்திருந்தால் அதிகாரம் வந்திருக்கும் என கூறிய ராமதாஸ், சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். இந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது. அப்புறம் தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நான் பார்த்துடுவோம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர்னு சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்களுக்கு அதை நீக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். பாமக தலைவர் பதவி 3 ஆண்டுகள்தான் என சுட்டிக்காட்டிய ராமதாஸ், அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்ததாக கூறினார். பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு யாரிடம் பேச வேண்டும் என்பது தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்று அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னால் சாதாரண தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுச் செயலாளரை கண்டுபிடிப்போருக்கு பரிசு வழங்கலாமா என யோசிப்பதாக கிண்டலாக தெரிவித்த ராமதாஸ், மக்கள் அனைவரும் தன் பக்கமே உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.